ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருஹன்யா விலாக்ஸ். நம்ம இப்போ எங்கே கிளம்பியிருக்கோன்னா என்னோடய ஃப்ரெண்டு மேரேஜுக்கு தான் கிளம்பியிருக்கோம். தர்மபுரியில் மேரேஜ் நடக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பாப்பா வச்சு நான் தனியாக பாப்பாவையும் வச்சுட்டு லக்கேஜ் பேக்கும் வச்சுட்டு தனியாக போக முடியாதுன்னு அவங்க சண்டே லீவுன்றனால சேலம் வரைக்கும் வந்து விட்டுட்டு வரேன்னு சொன்னாங்க. சேலத்தில் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கரூர்லேருந்து வராங்க, அவங்க ஜாயின் ஆகிக்குவாங்க. அப்போ நாங்கள் 2 பேர் சேர்ந்து அங்கேருந்து தர்மபுரிக்கு போனோம். இப்போ கிளம்பிட்டோம், பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். பாப்பா பஸ்ஸில் ஒரே சேட்டை, நிறைய இது வந்து வீடியோஸ் எடுக்கலை. என்கிட்டையும் அவங்க அப்பாட்டையும் மாற்றி போயிட்டு அந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டே இருந்தாங்க. அங்கே சேலமில் போய் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு இங்கே இப்போ வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு நாங்கள் வந்து ரீச் ஆகி கொஞ்சம் நேரத்துலேயே பொண்ணுக்கு வந்து மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு என்கேஜ்மெண்ட்டு, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மேரேஜு. அதனால் மேக்கப்லாம் போட்டு கிளம்பிட்டாங்க. அந்த பொண்ணை அழைக்கிறாங்க. அந்த பொண்ணை அழைக்கிறதுக்கு அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவாங்களா, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க தாய் மாமா மாலை போட்டுட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு பொண்ணை வந்து வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. அங்கே அவங்க பண்ண ரிச்சுவல்ஸ் எல்லாமே புதுசாக இருந்துச்சு. என்கேஜ்மெண்ட் இப்போ எங்கள் ஊர் சைட்லாம் பண்ணால் நைட்டு ஒரு 8 to 9 மணிக்குள்ளே எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிடும் நைட்டில். அப்புறம் மார்னிங் தாலி கட்டுறது அந்த மாதிரி நடக்கும். இங்கே என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கு 12 மணி ஆகிடுச்சு. நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து ஏதோ பாய் விரித்து உட்கார வைப்பாங்களாம். உட்கார வச்சு ஏதோ பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பேசிட்டு அப்புறம் பொண்ணுக்கு ஏதோ பானைக்கோலாம் கொடுத்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு அழைச்சிட்டு வருவாங்க. அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அது நடக்கிறதுக்கு லேட் ஆகுன்றனால பாப்பாவையும் வச்சுருந்தனால பசிக்குன்னு நாங்கள் ஒரு 10:30 ஆகிடுச்சு அப்போவே. அதனால சரி பாப்பாவுக்கு ஃபுட்டு கொடுக்கலான்னு நாங்கள் போயிட்டோம். அந்த டைமில் அதெல்லாம் நடந்துருக்கு. பாப்பா யூஸ்வலாக புது இடத்துக்குலாம் போனால் யார்ட்டையும் போக மாட்டாங்க, ரொம்ப அழுதுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த டைம் அப்படிலாம் எதுவுமே பண்ணல. அவளை போய் பொண்ணு வந்து அந்த ஜுவல்ஸ்லாம் போட்டிருந்தாங்களா, அதை தொட்டு பார்த்து சிரிச்சிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்களா. சரி அவங்களுக்கு முத்தம் கொடுக்க சொன்னோம். அங்கே பாருங்கள், போய் அழகாக முத்தம் கொடுத்து அழகாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ டைமு நைட்டு 12:30. ஆனால் அங்கே பாருங்கள், பாப்பா கொஞ்சம் கூட டயர்ட் ஆகலை, ஃபுல் எனர்ஜியோடு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டேஜில் ஃபோட்டோ எடுக்கவே இல்லை. இந்த சைடு அந்த சைடு ஓடியாந்துட்டு இந்த மாதிரி விளையாண்டுட்டே தான் இருந்தாங்க. சரி நானும் விளையாடட்டும்னு விட்டேன். நல்லா என்ஜாய் பண்ணாங்க, சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே வா. உட்காந்து அம்மா வரேன் வரேன். இப்போ டைம் மார்னிங் 4 மணி ஆச்சு. அந்த ஊர் சைடெலாம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்த்து உட்கார வச்சு நலுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தாலி கட்டுவாங்க போல். இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே புதுசாக இருந்துச்சு. எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த சேலம் தர்மபுரி அந்த ஊர் சைடெலாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சு நலுங்கு வச்சுட்டு இருந்தாங்க.
முகூர்த்தம் முடிஞ்சு சாப்பிட வந்துட்டோம். சாப்பாட்டுக்கு வந்து ஊத்தப்பம், பணியாரம், சப்பாத்தி, குருமா, அப்புறம் சட்னி, சாம்பார் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் சோயா சங்க்ஸில் பிரியாணி அது இருந்துச்சு. ஸ்வீட்க்கு ப்ரெட் ஹல்வா எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாப்பாடெலாம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அப்புறம் கிஃப்ட் வாங்கிட்டு வந்ததை கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் போய் உட்காந்துட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டோம். அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு.